தெரியாது. வெளியே நிற்கும்போது எனக்கு வந்தவங்க அப்படியே என் மேலே சட்டையை பிடிச்சி இழுத்து, எனக்கு தெரியாது, சட்டையை பிடிச்சி இழுத்து நீ தானே டிவி உடைச்சாவா ஆஃபீஸ் ரூமுக்கு போகலான்னு கூட்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க. வெளியே நிற்க வச்சிருந்தாங்க. மேம் எதுக்கு வெளியே நிற்க வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல, ஒழுங்கா உள்ள போனா உள்ள போ அப்படின்னாங்க. ஒரு ரூம்குள்ள தனியாக கூட்டு போய் அடிச்சாங்க. ஒத்துக்கோ, நீயே ஒத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நாங்கள் சில்வர் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு வந்து சரி அந்த நாள் முடிஞ்சிச்சு. சேலம் அரைஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் இந்த பையன் படிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு டிவியை உடைச்சிருக்காங்க. ஆனால் இந்த பையன் அந்த டிவியை உடைக்கவே கிடையாது, வேறு பையன் உடைச்சிருக்கான். அந்த பையன் உடச்சிட்டு போனதுக்கப்புறம் இந்த பையன் அவங்க வந்து பார்க்குறப்ப அங்கே இந்த பையன் இருந்தனால இந்த பையன் தான் உடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு 2 பசங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த பையனை அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அடித்து நீ தான் ஒத்துக்கோ, நீ தான் இந்த டிவியை உடைச்ச, ஒத்துக்கலைன்னா நான் உன்னை சிறுவர் ஜெயிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் இந்த பையனை மிரட்டி அதுக்கு பயந்து அந்த பையன் நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இதை போய் அந்த பையன் வீட்டில் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க கால் பண்ணி இல்லைங்க என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், அதுக்கு என்ன ஆதாரம், சிசிடிவி ஃபுட்டேஜ் எனிதிங் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது, அங்கே உங்கள் பையன் தான் இருந்தால் உங்கள் பையன் தான் உடைச்சான்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அந்த பையனுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அந்த ஃபீஸை கூட நாங்கள் வந்துட்டு இந்த டிவியை உடைச்சதுக்கு தான் எடுத்துக்குவோம், எங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன்லாம் நெக்ஸ்ட்டு, டிவிக்கு தான் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட் இருந்து சொல்லியிருக்கானுங்க. ஒரு சின்ன பையன், அவன் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது அந்த பையனை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் எப்படி நீங்கள் அடித்து மிரட்டி அவனை ஒத்துக்க வைக்கலாம்? ஸ்கூலில் ஒரு பையன் தப்பே பண்ணியிருந்தாலுமே அவன் மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸு. ஆனால் இந்த பையன் தப்பே பண்ணல, அப்படி இருந்தும் அவனை அடிச்சிருக்காங்க. தென் ஒரு பையன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்கள்ட்ட கலந்து பேசி தான் அந்த ஆக்ஷன் எடுக்கணும். நீங்களாம் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அடித்து ஒத்துக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த ஸ்கூலில் அந்த பையன் மேலே யார் கை வச்சது எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும்.